ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புதிய மாதத்தை காணும்படி செய்த தேவாதி தேவனுக்கு சகல கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. பிரைஸ் எவாஞ்சலிக்கல் டீம் ஊழியத்தின் சார்பாக இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 2026 ஆண்டினுடைய முதல் மாதத்தை நாம் கடந்து இந்த 2வது மாதத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த ஒரு மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து நம்மை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இருக்கிற இடங்களிலே அப்படியே கண்களை மூடி என்னோடு கூட எங்கள் ஜெபத்தில் இணைந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட பட்சமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நாம் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய மாதத்திற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கடந்த மாதம் முழுவதும் இவ்வளோ அற்புதமாக எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்க. இந்த வருடத்தை நாங்கள் பிரவேசித்தோம். இந்த ஒரு மாதத்தை இவ்வளோ வேகமாக நாங்கள் கடந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருந்து எங்களை அற்புதமாய் நடத்தி இருக்கிறீங்க. மக்கோடா கூடி நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையிலே நம்முடைய பிரச்சனை காணப்படட்டும். தேவாவியனர் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆவியானுடைய பிரச்சனைகள் மத்தியில் காணப்படட்டும். இந்த ஜெபத்தில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேலும் உடைய பிரச்சனத்தினால் அவளை நிரப்புவீராக. ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராகப்பா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம்ப்பா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆமென். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், ஆராதனை, நாங்கள் கேட்க போகிற வாக்குத்தத்த செய்தி எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த யூடியூபின் வாயிலாக, இந்த சேனலின் வாயிலாக இந்த ஆராதனை இணைந்து கொண்டு இந்த ஆராதனை எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த பிரசனம், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் காணப்படட்டும். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் அந்த நாமத்தை போற்றிடும். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். இந்த பாடலை நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து பாடி இந்த மாதத்துடைய முதல் நாளிலே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான்
உந்தன் நாமத்தை போற்றிடுவே. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் உண்மையுள்ள தெய்வம். நம்மை அற்புதமாய் நடத்துகிற தெய்வம் அவர்.
அவருடைய நாமத்தை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். இன்னொரு பாடலையும் கூட என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட பட்சமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தான் நம்முடைய நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை குறித்த ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நாம் நம்பி இருக்கிற அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி பலவிதமான ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். நான் இந்த பாடல் நான் பாடப்போகிறேன். உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நிச்சயமாக நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இந்த பாடலினோடு கூட சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துங்க. நீங்கள் பாடுகிற பொழுதே உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க,
அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் ஆமென் ஆண்டவரே இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அவரை நம்பி இருக்கிறவர்களை, அவரை விசுவாசத்தோடு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். இந்த மாதத்தில் உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்தை, அதிசயத்தை பார்க்க போறீங்க. அப்படியே என்னோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? அப்படியே இருக்கிற இடங்களிலே அப்படியே கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்தோடு, தெய்வ பயத்தோடு கூட கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாரும் இணைந்து இந்த புதிய மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே, ஆண்டவரே உடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? ஆமென் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்ணின் கருமணியைப் போல எங்களை பாதுகாத்து எங்களை அற்புதமாய் நடத்தி ஆண்டவரே இந்த புதிய மாதத்தினுடைய இந்த முதல் நாளில் எங்களை கோடி வர செய்த ஆண்டவரை காண செய்த நம்முடைய மகா பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி. உயர்ந்தவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். அப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் அன்பின் தெய்வமே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம். அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையின் தெய்வமே உமக்கு நன்றி. மாசற்ற நித்திய கண்மலையே நன்றியோடு மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். Praise Lord, glory to God, hallelujah, hallelujah. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. hallelujah, 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 hallelujah. நீர் மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர். இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம். hallelujah, hallelujah. உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நீர் மரணத்தை ஜெயித்தவர், சாவை வென்றவர், பாதாளத்தை வென்றவர். உம்முடைய உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகத்துவமுள்ள தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. நீர் இந்த மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து, எங்கள் பட்சத்தில் இருந்து நீர் எங்களை அற்புதமாய் நடத்துவீராக அப்பா. ஆண்டவரே, உம்முடைய திவ்ய பிரசனம் இந்த மாதம் முழுதும் எங்களோடு கூட எங்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே யூடியூபின் வாயிலாக ஆண்டவரே இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய திவ்ய கரம் திறந்து எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. நீரே எல்லா கணத்திற்கும் மகிமைக்கு பாத்திரராகிய தேவன் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த நல்ல புதிய மாதத்தின் இந்த முதல் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த பாடல் ஆராதனை மூலமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டபடினாலே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற வாக்குத்தத்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து நம்முடைய வார்த்தையாகிய மன்னாவினால் எங்களை போஷிப்பீராக. தொடர்ந்து நம்முடைய திவ்ய பிரச்சனைகளை ஆளுகை செய்து நடத்தினோம். நம்முடைய அன்பின் கரத்தினைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காய் காத்திருந்த பொழுது ஆண்டவர் மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தை, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். அவர்கள் ராஜா அவர்கள் நடுவில் இருப்பார், கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே போவார். விசேஷமாய் 2026ஆம் ஆண்டிலே தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக போவார். ஒருவேளை இந்த காணொளியை கவனிக்கிற நீங்கள் எந்த தடை கொண்டு கூட இருந்தாலும் சரி, அது ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், அது ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், அது ஒருவேளை பொருளாதாரமாக இருக்கலாம், அது ஒருவேளை பாவமாக இருக்கலாம். உங்களை தடை பண்ணுகிற எந்த காரியமானாலும் சரி, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆங்கில வேதாகமும் அவரை பிரேக்கர் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் அவர் உடைக்கிறவர்.
எதை உடைக்க போகிறார்? உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதத்தை போல் இருக்கிற காரியங்களை தேவன் உடைப்பார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருவா வேலுக்கு முன்பதாக சம பூமியாவா என்கிற வார்த்தையின்படி நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதத்தை ஆண்டவர் உடைத்தெறியும்படி செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சந்திக்கிற பெரிய பர்வதம் எது? நீங்கள் பயப்படுகிற பெரிய மழை எது? உங்களுக்கு முன்பாக மழை போன்ற சூழ்நிலைகளை மாற்ற தேவனாலே ஆகும். இது ஒரு தீர்க்க தரிசனமான கர்த்தருடைய வார்த்தை. நான் 1ஆம் தேதியிலே இவ்வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணின பிற்பாடு, நான் இந்த நாளை பேசுகிற இந்த நிமிடம் வரை அவர் எனக்கு முன்பாக வைத்த தடைகளை ஆண்டவர் விளக்குகிறதை, உடைக்கிறதை காண்கிறேன். ஆம், எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் என் வாழ்க்கைக்குள்ளே நிறைவேற்றுகிறபடியால் நிச்சயமாக உங்கள் எல்லைகளுக்குள்ளே உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை தேவன் உடைப்பார். ஒருவேளை அது உங்களுக்கு சிறிதாக இருக்கலாம், அது உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பார்வைக்கு தான் சிறிதும் பெரிதும் என்பதாக, ஆனால் தேவனுடைய பார்வைக்கு எல்லாம் ஒன்றாகவே இருக்கிறது. என் பார்வைக்கு தான் இது சின்னது, இது பெருசு, இதை மாற்ற முடியும், இதை மாற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. ஒரு அற்புதத்தை உங்கள் எல்லைக்குள்ளே ஆண்டவர் செய்வார். அவர் உடைக்கிறவர். எதை உடைப்பார்? எல்லாவற்றையும் உடைப்பார். நீங்கள் கவனித்து பார்த்தால், இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். இப்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேராக போகணும். கானானுக்கு நேராக போகிற வழியிலே அவர்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய எரிகோவுடைய மதில்சுவர் இருக்கிறது. இந்த மதில்சுவருடைய அளவு எவ்வளவு என்றால் 12 குதிரைகள் ஓடுகிற அளவுக்கு மதில்சுவருடைய அகலம். அதன் மேல் ஜனங்கள் குடியிருக்கிறார்கள். இஸ்ரவேல் வந்து பார்த்த பொழுது அதை பிரமித்து கலங்கினார்கள். இவ்வளவு பெரிய மதில்சுவரா? இது எப்படியா உடைக்க முடியும்? இது எப்படி உடைச்சு உள்ள போறோம்? இஸ்ரவேல் கலங்கின மாதிரி நீங்களும் கலங்குறீங்களா? இது இவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது, இது எப்படி உடைக்க முடியும், இது எப்படி சாத்தியம் என்று கலங்குறீங்களா? கவனியுங்கள் பிரியமான ஒரு காரியத்தை சொல்றேன். நீ செங்கடல் தொடங்கி நீ ஒவ்வொரு பகுதியா மாறா, ஒவ்வொரு பகுதியா நீ வந்த பார்த்தியா, இத்தனை பகுதிகளில் நீ செய்யவில்லை. ஆண்டவர் உனக்கு முன்பாக போய் அற்புதத்தை நடத்திட்டு, இது எல்லாத்தையும் நீ பண்ணல, எதையும் நீ பண்ண போறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எரிகோவை சுற்றிலும் 6 நாட்கள் சும்மா உலாவி வாருங்கள், 7வது நாளிலே கர்த்தரை துதிங்கள், எரிகோவுடைய மதில் சுவரை உடைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக இருக்கிற மதில் சுவர்களை, உங்களுக்கு முன்பாக தடையாக இருக்கிற காரியங்களை தேவன் உடைப்பார். அதற்கடுத்த அந்த வார்த்தை, தடைகளை உடைக்கிற வார்த்தை மேசியாவை குறித்து சொல்லுகிறதாக சொல்லுகிறார். அகலா என்கிற வார்த்தைக்கு மேசியா என்கிற அர்த்தமாக இருக்கிறது. அது விடுவிக்கிறவர் என்கிற அர்த்தம். என் ஆண்டவர் இந்த ஆண்டு தடைகளை நீக்கிறவர். முதலாவது உன் எல்லைகளுக்குள்ளே இருக்கிற தடைகளை உடைப்பார். 2வது அவர் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலையாக்குவார்? ஒருவேளை பல நாட்களாக ஒரு பாவம் உங்கள் எல்லைகளை பின்தொடரலாம். கர்த்தருடைய வேதம் விதமாய் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் துணிகரமாய் பாவங்களை நடப்பிக்கிறார்கள், துணிகரமாய் பாவங்களை செய்கிறார்கள். நாங்கள் செய்கிற பாவங்களை யார் தடுப்பார் என்பதாக எண்ணுகிறார்கள். சோசியல் மீடியாவில் மன செய்திகளிலே அமர்ந்திருக்கிறார்கள். மாஸ்டர்பேஷன் சொல்லப்படுகிற தனி மனித ஒழுக்கம் தேவையில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் கவனியுங்கள், கர்த்தருடைய வேதம் இவ்விதமான பாவங்களுக்கு, துணிகரமான பாவங்களுக்கு எதிர்த்திருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட பாவத்தோடு கூட நீங்கள் காணொளியை கவனித்துள்ளனால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ எந்த பாவத்துக்குள் இருக்கிறாயோ கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவார். இயேசு கிறிஸ்து வந்தவருடைய மிக முக்கியமான நோக்கமே பாவங்களை மன்னிக்கும்படி, பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி. வேத விதமாய் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் ஒரு மெய்யான விடுதலை உங்கள் எல்லைகளுக்குள்ளே உண்டாகும். ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், உங்கள் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். 2வது எதிலிருந்து உங்களை விடுவிப்பார்னா, உங்கள் வியாதிகளிலிருந்து இயேசு உங்களை விடுவிப்பார். நீங்கள் கவனித்து பார்த்தால், இயேசுவுக்கு முன்பாக வந்த 12 வருட பெரும்பாடு கொண்ட ஸ்திரீயாகட்டும், 18 வருடமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட பெண்ணாகட்டும், 38 வருடமாய் பெதஸ்தா குளத்தினரை படுத்திருந்தவனாகட்டும், இயேசு எல்லோரையும் விடுவித்தார். உங்களை ஆண்டவர் விடுவிப்பார். 3வது காரியமாக, கடன் உங்களை அமிழ்த்தலாம், கடன் போராட்டங்கள் உங்களை நெருக்கலாம். இதுக்கு மேல என்ன செய்யறதே தெரியல, நான் எவ்வளவு அவமானப்படுகிறது, எவ்வளவு வெட்கப்படுகிறது. நீங்கள் அந்த நிலைமையோடு கூட இதை கவனிக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு வேதாகமத்தின்படி சொல்லுகிறேன், நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவர் உன்னை வானாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகவா என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எலிசாவின் நாட்களிலே கடன்பட்ட ஒரு பெண்ணையும் அவள் பிள்ளைகளையும் ஆண்டு விடுதலையாக்கினார். இந்த ஆண்டு கர்த்தருடைய கடன் பாரம், பொருளாதாரத்திலிருந்து கர்த்தருடைய விடுதலையாக்கும். இது போல ஒருவேளை மனிதர்களாலே நீங்கள் நெருக்கப்படலாம், மனிதர்களாலே நொறுக்கப்படலாம். கர்த்தர் அவருடைய கரங்கள் உங்களை விடுதலையாக்கும். 3வது தடைகளை நீக்கிறவர்கள் எல்லைகளுக்குள்ளே செய்கிற காரியம் என்ன? இந்த வார்த்தை மூல பாஷையிலே முன்னேற்றுகிறது என்பதாக சொல்கிறது.
ஒருவேளை இத்தனை வருஷமா 2025 வரைக்கும் நான் எந்த நிலைமையில் இருக்கணும் அதே நிலைமையில் இருக்கிற நீங்க ஒருவேளை கவலைப்படலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்களை முன்னேற்றுவார். உங்களுக்கான ஒரு படியை ஆண்டவர் முன்னேற்றும்படி உதவி செய்வார். ஒருவேளை மனிதர்கள் அதற்கு உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், மனிதனுடைய ஒத்தாசை உங்களுக்கு கிடையாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் நம்புகிற ஆண்டவர், நான் பேசுகிற இயேசு உங்களை முன்னேற்றத்திற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றாகவும் இல்லை. அவர் உங்களை முன்னேற்றுவார். இந்த ஆண்டு ஒரு முன்னேற்றத்தின் ஆண்டாக இருக்கும். இந்த வார்த்தைகளை சொல்ல துவங்கும் போதே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் எல்லைக்குள்ளே ஆண்டவர் நடப்பிப்பார். விசேஷமாய் 1ஆம் தேதி நான் ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஒரு குறிப்பிட்ட மனிதனை அழைத்து நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த ஆண்டு இதெல்லாம் உங்க எல்லைகளுக்குள்ள நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு புதிய வாசலை உங்களுக்காக திறப்பேன் என்று சொல்லி முடித்த பிற்பாடு அந்த இரவு நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் அந்த மனிதனுக்கு 2 புதிய வழிகளை கர்த்தர் திறந்திருந்தார். அதே வார்த்தை உங்களுக்கும் சொல்லுகிறேன், அவர் உங்களை முன்னேற்றுவார். தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அவர் உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்துக் கொண்டு போவார். தடைகளை நீக்கிறவர் 3 காரியத்தை உங்களுக்கு செய்ய போறார். 1, அவர் உடைப்பார். 2வது விடுதலையாக்குவார். 3வது முன்னேற்றுவார். 2வது நீங்கள் அந்த அதே மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் ராஜா அவர்கள் முன்னணியிலே போவார். இந்த ஆண்டு முதல்ல அவர் தடைகளை நீக்குகிறவர். 2வது அவர் உங்களுக்கு முன்பாக ராஜாவாக வெளிப்படுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். இந்த ராஜா முன்பாக போகிற போது எல்லாம் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இருக்கிற வீட்டுக்கோ நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திற்கோ யாரோ ஒரு முக்கிய அமைச்சர் வருகிறார் என்றால் அந்த வழிகளை முதலாவது சரியாக்குவார். ஏனென்றால் அவர் வர்றதுனால அந்த வழியெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சமீப வருஷங்களிலே ஒரு மிக முக்கியமான பதவியில இருக்கிற ஒரு மேலான பதவியில் இருக்கிற ஒருவர் நாங்கள் இருக்கிற வசிக்கிற ஊரின் வழியாக வந்தார். அது வருகிறதுக்கு முன்பாக ரோட்ல இருந்த எல்லா வேகத்தடைகளையும் உடைத்திருந்தார். நான் போய் பார்த்து கேட்டேன், எதுக்கு வேகத்தடையெல்லாம் உடைச்சிருக்காங்க கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அங்கே துவங்கி அவர்கள் போகிற வழி வரைக்கும் ஒரு வேகத்தடையும் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன அதிர்வு அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லா வேகத்தடைகளும் உடைக்கப்பட்டது. நன்றாய் கவனியுங்கள், ஒரு மனிதன் வருகிற போதே, ஒரு முக்கிய அமைச்சர் வருகிற போதே இவ்விதமான வேகத்தடைகள் உடையுமானால் ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக வருகிறார். இந்த உலகம் நினைக்கிறது அந்த பதவியில் இருக்கிறதுங்க அழுங்காம கொழுங்காம வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கே இப்படி யோசிப்பார்கள் என்றால் ராஜா வருகிற போது என்ன காரியம் நடக்கும் என்றால் அவர்கள் பாதைகளை சீர்படுத்துவார். உங்களுக்கு முன்பாக போவார். அவர் முன்பாக போகிற போது உங்கள் வழிகள் முதலாவது சரியாக்கப்படும். ராஜா உங்களுக்கு முன்னணியில் போகிறதுனால 2 காரியம் உங்களுக்கு நடக்கும். 1, அவர் உங்கள் பாதைகளை செவ்வையாக்கும். இதுவரைக்கும் உங்கள் பாதை கரடுமுரடாக இருக்கலாம், நடக்க முடியாத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் நீதிமான்களின் பாதை ராஜ பாதை என்று வேதம் சொல்லுகிறபடினால் இனி உங்கள் பாதைகளை ராஜ பாதைகளாக தேவன் மாற்றுவார். பாதைகளை சரியான பிற்பாடு அடுத்து இன்னொன்னு செய்வாங்க, இரவுக்கு தேவையான வெளிச்சத்தை விளக்கி போடுவாங்க. 2வது கர்த்தர் செய்ய போகிற காரியம், ராஜா உங்களுக்கு முன்னாடி போகிறதுனால ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கும். இதுவரைக்கும் ஏதோ இருள் உங்களை மூடி நிற்கலாம். ஒருவேளை இரவு நேரங்களில் உண்டாகிற பயம், இரவு நேரங்களில் உண்டாகிற ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி நிற்கலாம். ஏதோ ஒரு இருள் காணப்படலாம். ஆனால் வெளிச்சம் உங்கள் எல்லைகளுக்குள்ளே வருகிற போது தேவன் உங்கள் எல்லைகளுக்குள் ஒரு அற்புதத்தை தேவன் உருவாக்குவார். அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். ராஜா உங்கள் முன்னணியிலே போவார். முதல்ல நான் சொன்ன தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பாக போறதுனால 3 காரியம். 1, அவர் உடைப்பார். 2வது அவர் விடுவிப்பார். 3வது அவர் முன்னேற்றுவார். 2வது காரியமாக ராஜா உங்கள் முன்னணியிலே போகிறதுனால 2 அற்புதங்கள் நடக்கும். 1, வழிகளை அவர் செவையாக்குவார். 2வதாக ஒரு வெளிச்சத்தை தேவன் உதிக்கும்படி செய்வார். 3வதாக அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி விதமாய் சொல்கிறது, கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். 3வது வேதாகம் இந்த பகுதியிலே அவரை கர்த்தர் என்று குறிப்பிடுகிறது. கர்த்தர் என்றால் ஆளுகிறவர், ஆளுகை செய்கிறவர். உங்கள் எல்லைகளுக்குள்ளே உங்கள் முன்னணியிலே போக போகிறார். கர்த்தருடைய ஆளுகை வருகிற போது காரியம் என்னவென்றால், என்ன காரியம் நடக்குன்னா, இதுவரைக்கும் நம்ம என்னென்ன அடிமைத்தனத்துக்கு இருக்கிறோமோ இனிமே அந்த அடிமைத்தனத்துக்கு இடமில்லை. நம்மை ஒருவர் ஆளுகை செய்வார். முதல்ல உங்களை ஆளுகை செய்வார், உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வார், எங்கள் வேலை செய்கிற இடத்தை கர்த்தர் ஆளுகை செய்வார். எந்தெந்த இடங்கள்லாம் கர்த்தருடைய ஆளுகை இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை காணப்படும். கர்த்தருடைய ஆளுகை வந்துருச்சுன்னா என்ன காரியம் நடக்குன்னா, நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? நம்ம யாருடைய ஆளுகை கீழ் இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கிறோம். கர்த்தர் என்றால் ஆளுகிறவர் அல்லவா, அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வார். அவருடைய ஆளுகை என்ன செய்யுமா? ஒரு சமாதானத்தை உண்டாக்கும். தேவனுடைய ஆளுகையில
ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் புல்ல போல மாட்டை போல புல்ல சாப்பிடுமா. சிங்கமும் மாடு ஒன்னா இருக்குமா. அவருடைய ஆளுகையிலே சமாதானத்தை இளைப்பாறுதலை கத்தர் கொடுப்பார். கத்தர் உங்கள் எல்லைக்குள்ள இருக்கிறபடினால், உங்கள் ஆளுகை செய்கிறபடினால் உங்களுக்கு சமாதானமும் உங்களுக்கு இளைப்பாறுதலும் உண்டாகும். நிச்சயமாக 2025 ஆண்டிலே நாம் கண்ட போராட்டங்களை கத்தர் நம்முடைய எல்லைகளை விட்டு கத்தர் விளக்குவார். அவர் ஆளுகிறார். இந்த ஆண்டு 3 காரியம் நல்லா கவனிங்க. தேவன் ஒருவர் இருக்கும் போதே ஒரு அற்புதம் நடக்கும். ஆனா இந்த ஆண்டு 3 விதங்களிலே உங்களுக்கு செய்ய போகிறார். 1, தடைகளை நீக்குகிறவர். 2வது அவர் ராஜா. 3வது அவர் கர்த்தர். இந்த 3 காரியங்கள் உங்கள் எல்லைகளுக்குள்ள இணையும் போது நிச்சயமா இந்த ஆண்டு ஒரு அற்புதத்தின் ஆண்டாக உங்களுக்கு மாறிவிடும். பயப்படாதீங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் எல்லைகளுக்குள்ளே செய்வார். ஒவ்வொரு ஆண்டும் பல தீர்க்கதரிசனங்கள் மூலமா, வாக்குத்தத்தங்கள் மூலமா ஆண்டவர் நம்மோடு பேசிட்டே இருக்கிறாரு. சில நேரங்கள் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போகிறது. அதையும் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். நீங்கள் அதே 2ஆம் அதிகாரம் அதனுடைய நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் சொல்றாரு, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றிருக்கிறவர்களே, கர்த்தரின் கை குறுகி இருக்கிறதோ, அவருடைய வார்த்தைகள் செம்மையாய் நடக்கிறவனுக்கு நன்மை செய்யாத என்று சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாக்கோபின் வம்சமே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது என் கையில எந்த தடையும் இல்லை, என் வார்த்தைகளை எந்த தடையும் இல்லை, நான் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். பிரச்சனை யாருன்னா நீதான் ஆசீர்வாதத்துக்கான தடை. ஒருவேளை 2025 உங்கள் போதகர் மூலமாக, உங்கள் ஊழியர் மூலமா நீங்க எங்கோ போன ஏதோ இடத்துல வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கலாம். நீங்க கேட்கலாம், இதுக்கு முன்னாடி கொடுத்த இத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்குது, அதெல்லாம் நிறைவேறலையே. அதெல்லாம் நிறைவேறாத காரணம் கர்த்தர் கிடையாது, நம்ம தான் அதுக்கு காரணம். நம்ம இருக்கிற தடை தான். இந்த ஆண்டு கர்த்தர் எதை உணர்த்துகிறாரோ அதை எல்லைகளுக்கு விலக்கி விடுங்க. தேவனுக்கும் உங்களுக்குமான உறவை சீர்படுத்துங்கள். வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் தாம் செய்த வாக்குத்தத்தை உங்கள் எல்லைகளுக்குள்ளே அப்படி நிறைவேற்றுவார். இந்த ஆண்டு தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிற ஆண்டு. இந்த ஆண்டுல பெரிய அற்புதத்தை காண்பீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.